வணக்கம் நண்பர்களே. இந்த ஜூன் மாசம் நான் படிச்ச ஒரு புத்தகத்த பத்தி தான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். தகப்பன் கொடி. புத்தகம் பேரு கேட்கும்போதே உங்களுக்கு வித்தியாசமா இருக்கலாம். ஏன்னா, நமக்கு தெரிஞ்சு தொப்புள் கொடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னடா தகப்பன் கொடி அப்படின்ற பேர் இருக்கே அப்படின்னு பார்க்கலாம். அந்த பேர்லயே வந்து ஒரு வலியும், ஒரு போராட்டத்தையும் தான் இவர் நமக்கு உணர்த்த பார்த்திருக்காரு. அதோட புத்தகத்தோட முதல் பக்கத்திலேயே வந்து நமக்கு தெரியும். புத்தகத்தோட அட்டையிலே தெரியும். இது ஏதோ இந்த நிலம் சார்ந்த ஒரு கதை தான் அப்படின்னு. ஆமா. சில நாவல்கள் வந்து ஒரு கதைய மட்டும் சொல்லாது. அது வந்து ஒரு ஒரு சமூகத்தையோ, ஒரு காலத்தையோ, அதே மாதிரி ஒரு தலைமுறையுடைய வாழ்க்கையே வந்து நமக்கு கண்ணு முன்னாடி வந்து நிக்க வச்சுட்டு போயிடும். அந்த மாரி ஒரு புத்தகம் தான் இது தகப்பன் கொடி. நம்ம அழகிய பெரியவங்க அவர்கள் எழுதின புத்தகம். அவர் வந்து பல விருதுகள் வாங்கியிருக்காரு. அ சிற்பி இலக்கிய விருது, அப்புறம் ஜெயகாந்தன் விருது, சு. சமுத்திரம் அவர்களோட விருது. இந்த மாரி பல விருதுகள் வாங்கியிருக்காரு. ஆ இந்த புத்தகத்த படிச்சதுக்கு அப்புறம் தான், அவரு அந்த விருதுகள வாங்குறதுக்கான காரணம் நமக்கே புரியும். கண்டிப்பா அவரு அத விட நெறைய விருதுகள வாங்கணும் அப்டின்ற அளவு தான் நமக்கு இந்த புத்தகம் நமக்கு உணர்த்தும். பெரும்பாலும் சரித்திர நாவல்கள் வந்து நமக்கு ஒரு அரசர்கள பத்தியோ, இல்ல போர்கள பத்தியோ, இல்ல அரசியல் பத்தியோ தான் சொல்லியிருக்கும். ஆனா இந்த நாவல் வந்து அரசர்கள் பத்தியோ, ஆ ஒரு போர பத்தியோ இல்ல. ஒரு சாதாரண உழைக்கும் மனிதனோட வாழ்க்கைய பத்தி, ஆ அதுதான் இந்த புத்தகத்தோட பெரிய பலம்னு நான் பார்க்குறேன். குடியாத்தம், அதை சுற்றியுள்ள கிராமங்கள்ல வச்சு தான் இந்த நாவல் வந்து எழுதியிருப்பாங்க. அம்மாசின்னு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தனோட 3 தலைமுறையான வாழ்க்கைய தான் வந்து இந்த நாவல் பதிவு செய்யுது. இது ஒரு நேர்கோட்டு கதை கிடையாது. அதாவது நான் லைனர் தான் இது. ஆ நினைவுகளும், நிகழ்காலமும் அந்த மாரி கலந்து கலந்து இருக்கிற ஒரு நாவலா இது இருக்கும். கண்டிப்பா இது படிக்கும்போது நமக்கும் சில இடங்கள்ல நின்னு யோசிச்சு தான் இத படிக்கிற மாரி இருக்கும். இந்த நாவல்ல என்ன முதல்ல கவர்ந்தது என்னன்னா, ஆ வேலூர், குடியாத்தம் அத சுற்றி உள்ள வட்டார வழக்குகள்ல பேசியிருப்பாங்க. நானும் ஆம்பூர சேர்ந்தவன் தான். அதனால வந்து எனக்கு இந்த வட்டார வழக்குகள் ரொம்ப எளிமையா இருந்துச்சு. ஆனாலும் நான் இப்ப இருக்கிற காலகட்டத்தில இந்த அளவுக்கான வட்டார வழக்குகள் இல்ல. கொஞ்சம் இப்ப மேம்பட்டுருக்கு. ஆ இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி காலகட்டத்தில நடந்த ஒரு நாவல தான் இத பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ அந்த காலகட்டத்தில அ எப்படி வட்டார வழக்குகள் இருந்ததுன்றத நம்மளாட்ட யூகிக்க முடியுது. அதே மாரி நானு குடியாத்தம் தான் போய் கல்லூரி படிச்சுட்டு வந்தேன். ஸோ அந்த பேருந்துல பயணிக்கும்போது எனக்கு நானு பார்த்த கிராமங்கள் எல்லாம் இந்த நாவல்ல வருது. ஸோ இந்த நாவல் வந்து சும்மா என்ன வந்து ஏதோ ஒரு நாவல படிச்சு விட்டு போன மாரி இல்ல. அந்த பேருந்துல திரும்ப ஏறி உட்காந்து நான் பயணம் செஞ்ச மாரி தான் இருந்துச்சு. அப்படி அ ஒரு அனுபவமா தான் எனக்கு இந்த புத்தகம் அமைஞ்சுச்சு. அம்மாசியின் வாழ்க்கை முழுக்க வந்து ஒரு நிலத்த சுற்றி தான் வந்து அவனோட வாழ்க்கைய சொல்லுது. அந்த நிலம் வந்து அவனுக்கு வெறும் சொத்து இல்ல. அது வந்து அவனுடைய அடையாளம், சுயமரியாதை, சுதந்திரம். அதுதான் அந்த நிலமே அவன்கிட்ட இருந்து எப்போ பறிக்கப்படுதோ, அப்போ வந்து அவனுடைய வாழ்க்கையே வந்து தலைகீழா மாறுது. சொந்தமா சொந்த ஊர விட்டு மனைவியோட ஊருக்கு போம்போது, அது ஒரு அகதியா அவனோட பயணம் வந்து நமக்கு அந்த அந்த அத்தியாயங்கள் படிக்கும்போது ரொம்ப கனமா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா ஒரு ஒரு மரத்த வேரோட புடுங்கி எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல நட்டு வைக்கிற மாரி தான் அந்த அந்த அத்தியாயங்கள் மூவ் ஆகும். அது ரொம்ப கனமாவே இருக்கும் அந்த அந்த அத்தியாயங்கள் படிக்கும்போது. சொந்த மண்ண விட்டு மனைவியோட ஊருக்கு போனதுமே அந்த போராட்டம் முடிஞ்சுச்சான்னு கேட்டா இல்ல. அ அங்க போயும் வந்து பண்ண வேலை, அப்புறம் வந்து சாராயம் காசுறது, அப்புறம் தோல் தொழிற்சாலை, தோல் பதனிடும் தொழிற்சாலை. அதாவது டேனரீஸ்ல போய் ஒர்க் பண்றது. அந்த மாரி அப்புறம் மாட்ட வந்து சந்தையில போய் விக்கிறது. அந்த மாரி நெறைய அவனோட வாழ்க்கையில அவன் எப்படியாவது முன்னுக்கு வந்துடலாமா அப்படின்னு போராடிட்டே தான் இருப்பான். அவன் வாழ்க்கை போராட்டம் நிறைஞ்சதாவே தான் இருக்கும். இதுல அம்மாசிக்கு ஒரு இடம் மட்டும் அவனோட வாழ்க்கையே கொஞ்சம் புரட்டி போட்டதாவும் இருக்கலாம். அது எங்கன்னா, இந்த தோல் தொழிற்சாலைக்கு போம்போது, அங்க ரங்கசாமி தோழர்ன்னு ஒருத்தர பார்க்குறாரு. அவரோட சேர்ந்து ஆ ஒரு டைம் வந்து இங்க நம்ம அம்பேத்கர பார்க்க வந்து போயிருப்பாரு. ஆ தோழர் ரங்கசாமியோட சேர்றதுக்கு முன்னாடி, தன்னோட வாழ்க்கையோட போராட்டங்கள மட்டும் பார்த்துன்னு இருந்த அம்மாசி வந்து, அதுக்கப்புறம் பொதுவுக்காக பிரச்சனைகள பேசுறது, பொது பிரச்சனைகள எடுத்து பேசுறது, அந்த மாரி வந்து தன்னுடைய அறிவ வந்து வேற ஒரு இதுவுக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து அ ஒரு ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி ஒரு அரசியல் விழிப்புணர்வு வருது? அவன் எந்த இடத்துல அவனுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க் எங்க அவனுக்கு ஒரு அரசியல் விழிப்புணர்வ உருவாக்குது? அப்படின்றத ரொம்ப எளிமையா நம்மளோட அத பேசியிருப்பாரு. நம்ம அழகிய பெரியவன் எழுத்தாளர் அவர்கள். அதேபோல இந்த ஒடுக்கப்பட்டவங்களோட போராட்டங்கள் எங்கெல்லாம் உருவாகுதோ, அங்கெல்லாம் கண்டிப்பா வந்து அம்பேத்கர், பெரியார், கார்ல் மார்க்ஸ் இவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அந்த மாரி தான் இந்த இடத்துலயும் வந்து தோழர் ரங்கசாமி வந்து அவருடைய மொத்த தலைவர்களா வந்து இவங்க 3 பேர தான் பின்பற்றிட்டு இருப்பாரு.
அத தான் வந்து அமாவாசைக்கும் அவர் வந்து எடுத்துரைப்பாரு. அது அதன் ஒரு நிகழ்வா தான் வந்து அங்கருந்து அம்பேத்கர பார்க்க இவங்க கிளம்பி போயி, பார்த்துட்டு வந்து அதுக்காகவும் ஒரு நாள் வந்து இவங்களுடைய அந்த தொழிற்சாலையில ஒரு நாள் அ லீவு எடுக்காம ஒரு மாரி பிரச்சனையாகி தான் அந்த வேலையில திரும்ப சேர்ந்திருப்பாங்க. ஸோ இவருக்கு வந்து அதுக்கப்புறமா சமூகம் சார்ந்து தோழர் ரங்கசாமி கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அம்மாசி வந்து நெறைய போராட்டங்கள கையெடுக்கும்போது, அதாவது வாழ்க்கை போராட்டங்கள், அதே மாரி நிலத்துக்கான போராட்டங்கள் அப்படின்றது வெறும் ஒரு வாழ்க்கைக்கான போராட்டமா இல்லாம, ஒரு சமூகத்துக்கான போராட்டமா அது மாறுது. அதுக்கு காரணமா வந்து ரங்கசாமி தோழர தான் நான் பார்க்குறேன். அப்புறம் இந்த இந்த நாவல்ல எனக்கு ரொம்ப புடிச்சதுன்னு பார்த்தா, அம்மாசியோட மனைவி அபராஜி தான். ரொம்ப எளிமையா அவங்கள காமிச்சிருப்பாங்க. ரொம்ப கடினமா உழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உழைப்பாளியா இருப்பாங்க. எந்த ஒரு நேரத்திலயும் வந்து அம்மாசிய விட்டுக் குடுக்காதவங்களா இருப்பாங்க. அம்மாசிக்காகவே இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளுக்காகவே இருப்பாங்க. இவங்களுடைய இறப்பு வந்து அந்த அந்த இறந்து அந்த ஒரு 2, 3 அத்தியாயங்கள் வந்து ரொம்ப 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 கடினமா இருக்கு படிக்கும்போது. ரொம்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த அத்தியாயங்கள எழுதியிருக்காரு. அபராஞ்சியோட இழப்பு வந்து அம்மாசிக்கு ஒரு பெரிய பேரிடியா வந்து அமையுது. இந்த நாவல்ல வந்து ஒரு சாதிய ஒடுக்குமுறை வந்து ரொம்ப பெருசா சத்தமா பேசல. ரொம்ப எளிமையா அப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் சின்ன சின்னதா அப்படியே நம்மளோட அத சொல்லிட்டே இருப்போம். ஏன்னா கண்டிப்பா ஜாதிய ஒடுக்குமுறை இல்லாம ஆ அந்த காலகட்டங்கள் இல்லன்றது தெரியும். இப்பவுமே இருக்கு. ஆ ஸோ அப்படி ஒரு நாவல எழுதும்போது, அது ரொம்ப சத்தமா பேசாம, ரொம்ப இயல்பா, ஆ நம்ம கண்ணு முன்னாடியே தெரியும். ஒரு சின்ன விஷயமே கூட நம்ம பார்த்திருப்போம். அது இயல்பா நம்ம கடந்து போயிருப்போம். ஆனா அதுக்குள்ளேயும் ஒரு ஜாதி அடக்குமுறை இருந்திருக்கும். அது நம்ம ஒரு அளவுக்கு மேல நமக்கு சமூக நீதிகள படிக்கும்போது தான், ஓகே இது வந்து ஒரு அடக்குமுறையில தான் வரும் அப்படின்றது புரியும். அந்த மாரி தான் வந்து இந்த புத்தகங்கள்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நிலத்த அபகரிச்சதுலருந்து, ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க பண்ற எல்லா தொழிலுக்கும் பிரச்சனைகள் வரும்போது அப்படிதான் இருக்கும். நம்மளுடைய முந்தைய தலைமுறை எப்படி வாழ்ந்தாங்க? சாதி, உழைப்பு, சுரண்டல், இதுக்கெல்லாம் அப்புறம் நிலம் அபகரிப்பு, சுயமரியாதை இதுலலாம் வந்து எப்படி தப்பிச்சாங்க? எப்படி இதுல ஒடுக்கப்பட்டாங்க? எப்படி இந்த தலைமுறை வாழ்ந்தார்கள்? அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா, கண்டிப்பா நீங்க இந்த நாவல படிக்கணும். இது வந்து வெறும் ஒரு நாவல் மட்டும் அல்ல. ஆ மண்ணை இழந்த பல தலைமுறைகளின் நினைவுக்கொடி. இந்த புத்தகத்த நீங்க ஏற்கனவே படிச்சீங்கன்னா, உங்களோட கருத்துக்கள வந்து பகிருங்க. ஏதாவது இதுல குறைகள் இருந்தாலும் அதையும் சொல்லுங்க. நான் ஏதாவது இந்த புத்தகத்துல சொல்ல தவறி இருந்தா அதையும் நீங்க சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு புத்தகத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.